صلى الله عليه وسلم. بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم: سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله، أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன், 7 நபர்கள், யுظில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு, அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேற எந்த விதமான நிழலுமே இல்லாத அந்த நாளையில் தன்னுடைய அந்த நிழலில் அல்லாஹ் தஆலா 7 விதமான நபர்களுக்கு ஒதுங்கும் இடம் தருவான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த கியாமத்தினுடைய நாள் அப்படிங்கிறத பத்தி இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுது. புரியுதுங்களா? அந்த கியாமத்தினுடைய ஒரே ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள் தானே, ஒரு நாள்ல நம்ம எங்க நின்னா என்ன அப்படின்னு நம்மளுடைய மைண்ட் இருக்கும். ஆனா அந்த ஒரு நாளை பற்றி குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய கணக்குல ஒரு நாள் அப்படிங்கிறது நீங்கள் கணக்கு வைக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய நாட்களில் 100 ஆண்டுகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். எத்தனை ஆண்டுகளுக்கு? 100 ஆண்டுகளுக்கு. இப்போ அவ்வளவு, இப்போ இங்க உண்டான 100 ஆண்டு அப்படின்னு கணக்கு வைங்க. இப்போ ஒரு மனுஷன் நல்லா வாழ்றதா வச்சா, அதிகமான வயதுடையன்னு வச்சா 100 வருஷம் அப்படின்னு வைக்கலாம். அப்படித்தானே? 100 வருஷம் அப்படிங்கிற நம்மளுடைய முழு ஆயுள் நாளும் நம்ம அங்க ஒரே ஒரு நாள் நிக்க வேண்டியது வருங்கிறத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிடணும். அப்பதான் நம்மளுக்கு இது விளங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கடைசி மனிதராக பிறக்கக்கூடியவர்கள் வரைக்கும் எல்லோருக்கும் ஒரே நாள்ல தீர்ப்பு சொல்லணும்னு சொன்னா அப்ப அந்த நாள் எவ்வளவு விசாலமாக இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த நாள்ல அந்தந்த மனிதன் அவன் எவ்வளவு பாவம் செய்தானோ அதற்கு தகுந்தால் போல் வியர்வையில் முங்கி கொண்டிருப்பான் அப்படிங்கறத ஹதீஸ்கள்ல வருது. நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னோம். அப்ப அவ்வளவு சமீபத்துல சூரியன் இருக்கும் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கும் சூரியனுக்கும் மத்தியில எத்தனையோ லட்சம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு கிலோமீட்டர் தூரம் இருந்து லட்சம் கிலோமீட்டர் தூரங்கள்ல இருக்கக்கூடிய சூரியனுடைய வெக்கையவே நம்ம இந்த நோன்பு காலத்துல தாங்க முடியுதா? கத்தரி வெயில்னு சொல்லுவாங்க, அதுலயும் இருக்க முடியாது. அப்படித்தானே? அவ்வளவு வெயில, அவ்வளவு உஷ்ணத்தை நாம் அனுபவிக்கிறோமா இல்லையா? அந்த வெயில் இல்லைனாலும் இருக்க முடியாது. அதுக்கும் அல்லாஹ் தஆலா அதுவும் பெரிய ரஹ்மத்துன்னு சொல்றான். சரி, ஆனா அந்த கியாமத் நாளையில நம்மளுக்கு ரொம்ப சமீபத்தில் சூரியன் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது நமக்கு ஹதீஸினுடைய அறிவிப்புகள் சொல்லித்தரும். அவ்வளவு சூரியன் நெருக்கமாக இருக்கும் பொழுது அப்ப எப்படி வேர்க்கும் அப்படிங்கிறது தான், அதை உணர்த்துறதுக்கு தான் நபி சொல்லுவாங்க, சிலர்கள் கரண்டைக்கால் அளவு வியர்வையில் இருப்பார்கள், சிலர்கள் முட்டுக்கால் அளவு வியர்வையில் முங்கி கொண்டிருப்பார்கள், சிலர்கள் இடுப்பளவு வியர்வை, சிலர்கள் நெஞ்சு வரைக்கும் வியர்வை, சிலர்கள் கழுத்து வரைக்கும் வியர்வையில் இருப்பாங்க, சிலர்கள் முங்கி தத்தளித்து கொண்டிருப்பார்கள் வியர்வையிலேயே அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா எவ்வளவு சமீபத்துல சூரியன் இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. அல்லாஹ் தஆலா அந்த நாளையில் இந்த 7 விதமான நபர்களில் நம்மை கபூல் செய்யணும் நியத்து வச்சுக்கிடலாமா? இந்த 7 விதமான நபர்கள்ல நாம ஆகிறதுக்கு நாம ரொம்ப முயற்சி செய்யணும் கண்ணியத்திற்குரியவர்களே. முதலாவது நபராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இமாமுன் ஆதிலுன் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. இந்த நேரடி அர்த்தம் எடுத்தோம் அப்படின்னா, இமாம் அப்படின்ன உடனே நம்ம ஞாபகம் தான் எல்லாருக்கும் வரும். அப்படித்தானே? இமாம் அப்படிங்கிறதுக்கு முன்னால் நிற்பவர் அப்படின்னு அர்த்தம். இமாம் அப்படின்னு சொன்னா முன்னால் நிற்பவர். பேஷ் இமாம் அப்படின்னு சொல்லுவாங்க உருதுல. அப்படித்தானே? முன்னால் நிற்கிறவர்னு அர்த்தம். சரி, இப்ப இந்த இமாமுன் ஆதிலுன் அப்படின்னா நீதமான இமாம் அப்படின்னு அதனுடைய பொருள். இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வரும், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய இமாம் அப்படின்னு சொல்லி இமாமுக்கு உண்டான டெஃபினேஷனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. அது தொழுகையாக இருந்தாலும் சரி, தொழுகைகள்ல ரொம்ப விரைவுபடுத்தி எல்லா விஷயங்களையும் செய்யாம
ரொம்ப லேட்டாகவும் நீட்டி முழங்காம மீடியமாக மக்களுக்கு அந்த தொழுகையினுடைய நேரங்களை கூட சரியான முறையில் கற்றுக் கொடுப்பவர் அப்படிங்கிறதா அதுக்கு கூட அந்த இமாமுன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இது முன்னால் இருக்கக்கூடிய இமாமாக நின்று தொழுகை வைக்கக்கூடிய இமாம் சாஹிப்புக்கு பொருந்தும். அடுத்து ஒரு செய்தியை சொல்லுவாங்க, இமாம் அப்படின்னு சொன்னா வெறும் இமாம் மட்டும் அல்ல, தலைவர் என்ற பொருளும் அரபியில இடம்பெறும். புரியுதுங்களா? தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா யார் யாரெல்லாம் தலைவர்களாக எதெல்லாம் இருக்கிறோமோ எல்லாத்துக்கும் வரும். அப்படித்தானே? இப்போ கூகுளினுடைய சிஇஓ யார் அப்படின்னு கேட்டா நம்ம உடனே சொல்லுவோம், அவர் கூகுளுக்கு பொறுப்பாளி. நம்ம வீட்டுக்கு பொறுப்பாளி யார்? வீட்டு தலைவர். அப்படித்தானே? அப்ப வீட்டு தலைவருக்கும் இந்த ஹதீஸ் பொருந்தும். நீதமாக நடக்கக்கூடிய வீட்டு தலைவர், நீதமாக நடக்கக்கூடிய ஆபீஸ் தலைவர், நீதமாக நடக்கக்கூடிய மஹல்லா தலைவர், நீதமாக நடக்கக்கூடிய பள்ளி தலைவர், இப்படி ஒவ்வொருவர்களும் எதில் பொறுப்பு வகிக்கிறோமோ அந்தந்த பொறுப்புல அவரவர்கள் நீதமாக இருப்பதை பற்றி இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. ஹதீஸ் அப்படிங்கிறது எப்படின்னு சொன்னா, குர்ஆனுக்கு எப்படி அல்லாஹ் தன்னுடைய அந்த பேச்சுங்கிற குர்ஆனுக்கு நிறைய அர்த்த செறிவு உள்ள வார்த்தைகளை கொடுத்திருக்கிறானோ அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளுக்கும் ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஆனா அது பல கருத்துக்கள் உண்டானதாக இருக்கும். மொட்டையா இமாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனா அது முன்னால் நின்று தொலை வைக்கக்கூடிய இமாமையும் எடுக்கும். ஒவ்வொருவர்கள் யார் யார் எதனுடைய பொறுப்புகளில் தலைமைத்துவம் பெற்று இருக்கிறோமோ அத்தனை தலைவர்களையும் எடுக்கும். அப்படிங்கிறத நாம கவனத்துல கொள்ளணும் கண்ணியத்திற்குரியவர்களே. அப்ப நம்மளுடைய பொறுப்புகளில் நாம் நீதமாக சரியாக நடந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா இவருக்கு கியாமத் நாளையில என்ன கிடைக்கும்? கியாமத் நாளையில என்ன கிடைக்கும்? கியாமத் நாள்ல இந்த நாளுக்கு சொல்லுவோம், தீர்ப்பு சொல்லக்கூடிய அல்லாஹ் மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா நம்ம அல்ஹம்து சூரால. அந்த கியாமத் நாளையில அல்லாஹ் தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த நாளையில் அல்லாஹ் 7 விதமான நபர்களுக்கு தன்னுடைய அர்ஷினுடைய நிழலை தருவான். அந்த நிழல்களில் 7 விதமான நபர்கள் இருப்பார்கள். அதில் முதலாம் நபர் யாரை பற்றி சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா இந்த நீதமான தலைவர் அப்படிங்கிற செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நபர்களாக நாம் ஆயிரலாமா இன்ஷா அல்லாஹ். மற்ற 6 நபர்களை பத்தி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் நாம் பார்ப்போம். அல்லாஹ் உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களாக நம்மை கபூல் செய்வானாக. யஹ்க சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.